ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து சைட்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணும் போது அது வந்து நம்மளுடைய ஃபைல் எடிட்டிங்கை வந்து அக்சஸ் பண்ணுறதை வந்து எப்படி நம்ம வந்து பிளாக் பண்ணலாம், டிசபிள் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம குரோம் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த சைட்ஸ் வந்து நம்மளோட ஃபோனில் உள்ள ஃபைல் மேனேஜரையுமே அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக பிளாக் பண்ணி வைக்கணும். ஸோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்கே செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு சைட் செட்டிங்ஸ் உள்ள போகலாம். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபைல் எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சைட் ஸ்கேன் ஆஸ்க் டு எடிட் ஃபைல்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், சைட்ஸ் யூஸ்வலி அக்சஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் ஃபார் ஃபீச்சர்ஸ் லைக் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் யுவர் ஒர்க் அப்படின்னு இருக்கு. நம்ம ஃபைல் மேனேஜர்ஸில் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்தால் டோன்ட் அலோ சைட்ஸ் டு எடிட் ஃபைல்ஸ் ஆஃப் ஃபோல்டர்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரால் உங்கள் ஃபோனில் வந்துள்ள ஃபைல் மேனேஜரை ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறது, நம்ம பிளாக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அது என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.